ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. ஸோ இந்த அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளிவந்துருச்சு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கதையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த ஆனுவல் பிளானரோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு ஆற்றுல வந்து ஒரு 3 மீன் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். ஒன்று வந்து அறிவாளியான மீன். ஸோ ஒன்று வந்து அறிவாளியான மீன், இன்னொன்று சாமர்த்தியமான மீன். ஒன்று அறிவாளி, இன்னொன்று சாமர்த்தியமான மீன். ஸோ இன்னொன்று வந்து முட்டாள் மீன். ஸோ இது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ கதையில் ஆரம்பிக்கிறப்பயே ஒன்று தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம முட்டாள் மீனாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஆற்றுல வந்து மீன்பிடி திருவிழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பேசுகிறாங்க. அதற்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. அப்போ அந்த அறிவாளி மீன் எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு அந்த ஆற்றை விட்டு வெளியேறி அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. பட் இந்த சாமர்த்தியமான மீன் வந்து கொஞ்சம் யோசிக்குது. சரி, அறிவாளி மீன் வெளியேறிடுச்சுன்னா நம்மளும் அப்போ வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளியேறிடுது. ஆனால் அந்த முட்டாள் மீன் வந்து அதே இடத்துலையே இருக்குது. ஸோ நம்ம இதில் தான் நம்ம வந்து வாழ பழகியிருக்கோம், நம்ம இங்கேயே இருந்துக்குவோம், சப்போஸ் நம்ம உயிரோடு இருக்கணுமா வேணாமாங்கிறது விதி முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இடத்துல இருக்குது. ஸோ எப்பயும் போல் அதே மாதிரி மீன்பிடி திருவிழா ஆரம்பிக்குது. ஸோ இந்த முட்டாள் மீன் இறந்து போயிடுது. ஸோ இதுதான் கதை. ஸோ இப்போ இந்த ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து சரி ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கு பார்த்துட்டு சரி நம்ம கரெக்டாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஏற்கனவே நல்லா பயங்கரமாக தான் ஃபுல்-ஃப்ளெட்ஜாக 200% கொடுத்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஆனுவல் பிளானரை பார்த்துட்டு ஸோ இந்த எக்ஸாம் இந்த இடத்து இந்த மாதம் இந்த தேதியில் வருது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிளானை மாற்றிக்குவோம், அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் டிசைட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சாமர்த்தியமானவங்க அட்லீஸ்ட் நம்ம இவங்கெல்லாம் படிக்கிறாங்க, அப்போ நம்ம ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, இனிமேலாவது அவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் நல்லா படிக்கணும், இனிமேல் ஃபுல்-ஃப்ளெட்ஜாக படிக்கணும், நம்மளோட 200% எஃபோர்ட்டை கொடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், தினம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து இனிமேலாவது படிக்க ஆரம்பிப்பாங்க. பட் இந்த முட்டாள் மீன் மாதிரி இருக்கிறவங்க நமக்கு விதி கிடைச்சா கிடைக்கிது, படிக்கிறத படிப்போம், எக்ஸாம் கிளியர் பண்ணால் பண்ணுவோம், இல்லைனா அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்னு யோசித்தோம்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் ஆகாது. ஸோ அறிவாளியாக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன்னா நம்ம வேற ஒரு வேலையில் இருப்போம், கரெக்டாக படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் சாமர்த்தியமாவது இருந்துக்கணும். ஸோ இப்போ ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, இனிமேலாவது ரெகுலராக கரெக்டாக படித்து இந்த தடவை எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும். ஸோ விதின்னு நினச்சிட்டு எனக்கு ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை, வீட்டில் விட்டம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா இந்த வருஷமும் பிறகு போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் கிளியர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த கதை. ஸோ எப்படி பிளான் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. ஸோ இன்னி வந்து கரெக்டான பிளானிங் கண்டிப்பாக வேணும். ஸோ இன்னி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கணும். ஏன்னா எதுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும், எந்த எக்ஸாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இருக்குது. ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுமே இந்த வருஷம் இருக்குது. ஸோ குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 1 தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 1 தான். ஸோ 6-9 எக்ஸாம் வந்தது. ஃபஸ்ட்டு குரூப் 1 எக்ஸாம் வந்து 6-9 வருது. ஸோ அதற்கு அப்புறம் தான் குரூப் 2வும் குரூப் 4ம் வருது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ குரூப் 1 வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுறோம், கண்டிப்பாக அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பட் குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது, கிளியர் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எத்தனை பேர் மெயின்ஸுக்கு படிக்க போகிறோம், எத்தனை பேர் வந்து மெயின்ஸை தாண்டி போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. பட் எல்லாருமே கண்டிப்பாக குரூப் 2வும் குரூப் 4ம் கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் படிப்போம். பட் என்ன அப்படின்னா, இங்கே ப்ரிலிம்ஸ் நமக்கு கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் நோக்கி ட்ராவல் ஆகிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த இடத்துல தான் குரூப் 4 வருது. ஸோ மெயின்ஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் குரூப் 4 வருது. அப்போ நம்ம மெயின்ஸுக்கு படிக்கிறப்ப தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கே குரூப் 4 ஃபஸ்ட்டு நம்ம மெயின்ஸ் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்காமல் விட்டுருவோம். பட் இங்கே வந்து நமக்கு தமிழ் தான் மேஜர் பார்ட்டு, 100 கொஷின் தமிழ் தான். ஸோ அதனால் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இப்போ பிளான் பண்ணணும். அதே மாதிரி எப்பயுமே ஜிஎஸ்க்கு மேக்ஸுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த வருஷம் பிளானர் படியே ஃபஸ்ட்டு குரூப் 1 தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குரூப் 1 நம்ம எழுத போகிறப்பே நமக்கு வந்து நல்ல மார்க் எடுத்தால் தான் நமக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குரூப் 1 இருக்கிறதுனால ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதே மாதிரி குரூப் 2 தான் என்னுடைய டார்கெட், குரூப் 4 தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் குரூப் 2 பொறுத்த முடியும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு படிக்கணும். ஸோ அதே மாதிரி குரூப் 4 பொறுத்த முடிக்குமே அதே தான். ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோமோ அதான் குரூப் 4க்கும் பண்ண போகிறோம். ஸோ மெயின்ஸ் நான் படிக்கிறப்பே திருப்பி குரூப் 4 எழுதி இந்த தடவை எனக்கு கண்டிப்பாக குரூப் 4 கிளியர் ஆயிடணும், நான் மெயின்ஸ் படித்தாலும் நான் குரூப் 4 கிளியர் பண்ணி நான் வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்களாம். ஸோ ஏன்னா மெயின்ஸ் நமக்கு வந்து மெயின்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக இந்த குரூப் 4 நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் அப்படி யோசிக்கிறவங்க எல்லாருமே வந்து குரூப் 4க்கு எப்படி படிக்கணுமோ அது மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்போ இந்த இடத்துல படிக்கிறவங்களுக்கு தமிழ் தான்.
ஸோ தமிழை பொறுத்த முடிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக முடிங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் டிலே பண்ண வேணாம். ஏன்னா ஒரு வருஷங்கிறதுமே சீக்கிரமாக போகக்கூடிய காலம் தான். ஸோ ஒரு வருஷம் இருக்குன்னு இனிமேல் கொஞ்சம் லேட்டாக படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்கூல் புக்கு. ஸோ தமிழை பொறுத்த முடிக்கும் நான் திருப்பி சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க. ஒரு 70 கொஷின் கிட்ட செக்யூர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் படிச்சுக்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது நிரந்தரமானது. பழைய சிலபஸ்ஸு, புது சிலபஸ்ஸு, இந்த பழைய சிலபஸ்க்கும் ஓல்டு எடிஷனு, சிறப்பு தமிழ், ஸோ இதெல்லாம் தான் படிக்க போகிறோம். பட் அவுட் சோர்ஸுங்கிறப்ப மேபி அடுத்த குரூப் 4லையோ அடுத்த குரூப் 2லையோ இப்போ ஒரு 14 புக்கு 16 புக்கு அவுட் சோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா இன்னும் 2 புக்கு ஆட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 2 புக்கு ஆட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த 30 கொஷினில் இந்த 14 புக்கில் இருந்து ஒரு 25 கொஷின் 20 கொஷின் கேட்டுட்டு மீதி 5 to 10 கொஷின் இன்னொரு 2 புக்கில் சேர்த்து கேட்க மாட்டாங்கன்னு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அதனால் தமிழை பொறுத்த முடியும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்லேருந்து வர்ற கேள்வி டேரெக்டாக வந்தாலும் சரி இன்டேரக்டாக வந்தாலும் சரி அதில் நம்ம தப்பு பண்ணவே கூடாது. அடுத்தது பொறுத்த முடிக்கும் மேக்ஸ். ஏன்னா மேக்ஸில் எல்லாராலையுமே 22+ ஈஸியாக அடிக்க முடியும். 24, 25 நம்மளால் ஈஸியாக ஏம் பண்ண முடியும். ஸோ அதனால் மேக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ரெகுலராகவே. ஸோ ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வருஷமே ரெகுலராக ஒரு 10 சம்மு போட்டுட்டா கூட நம்மளால் இன்னும் ஒரு 370 நாள் இருக்குது அப்படின்னா ஒரு 3700 சம்ம கிராஸ் பண்ணி போயிட முடியும். ஏன்னா 20 டிசம்பர் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதி வந்து 3 டிசம்பர் தானே. ஸோ அதனால் ஒரு 370 நாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட 3700 சம்ம நம்ம தாண்டியே ப்ராக்டிஸ் பண்ணிட முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 20-25 டாபிக் தான் மேஜர் டாபிக். ரீசனிங், ஆப்டிடியூட் எல்லாமே சேர்த்து ஒரு 20-25 டாபிக் தான் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹோலிஸ்டிக்காக ஒரு 3700 ப்ராப்ளம் டெய்லி 10 ப்ராப்ளமாக போட்டு பார்த்துட்டோம்னா 3700 அப்படிங்கிறத ரீச் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. பட் நான் வாரத்துக்கு ஒரு நாள் போடுறேன், இல்லை 3 நாள் 4 நாளைக்கு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 4 நாளைக்கு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா 40 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். 40 ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப நம்ம 40 ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு ஆன்சரை பார்த்து ஏதாவது 1-2 நம்ம தப்பாக போடுவோம், இல்லை 1-2 நமக்கு தெரியாது, அதுக்கு ஃபுல்லாக சொல்யூஷனை பார்த்து ஸோ அதை நம்ம திருப்பி நம்ம நோட்ஸில் எழுதி வைக்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 40 ப்ராப்ளமில் ஒரு 4 ப்ராப்ளம் 5 ப்ராப்ளம் நமக்கு தெரியலை அப்படின்னாலே அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் மேக்ஸுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி ஜிஎஸை பொறுத்த முடிக்கும் ஜிஎஸ்க்கும் ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ நம்ம ஏற்கனவே 200 days ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ 200 days ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணாங்களே இந்த குரூப் 1 வர்றதுக்குள்ளேயும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் மேக்ஸிமம் கவர் பண்ணிட முடியும். ஸோ அந்த இதுலேயேவும் இப்போ குரூப் 1 வந்து அடுத்து இந்த குரூப் 1ல் இந்த 6-9 நடக்கிற குரூப் 1ல் ப்ரிலிம்ஸுக்கான கட் ஆஃப் வந்து 150 கொஷின் அப்படின்னு செட் ஆகுதுன்னா அந்த 200 days ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக 145+ எழுதிடலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இதில் சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம 145+க்கு அந்த ஸ்டடி பிளான் ஒரு 200 நாளைக்கு கொடுத்த ஸ்டடி பிளானே போதும். அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 5 கொஷின் 10 கொஷினுக்கு மட்டும் நம்ம அவுட் சோர்ஸில் முக்கியமான ஏரியாஸை மட்டும் கூட கவர் பண்ணிட்டு போய் நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அதேமாதிரி தான் குரூப் 2க்கும் ஃபஸ்ட்டு தமிழுக்கு அப்புறம் மேக்ஸுக்கு அப்புறம் ஜிஎஸ். ஸோ தமிழ் நான் அப்புறம் கூட படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு நான் படிச்சுட்டேன் அதனால் அப்புறம் கொஞ்சம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஜிஎஸை படிங்க, ரெகுலராக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, இன்னும் 10 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுறது. ஸோ மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டோம்னா படித்ததும் மறந்துடும். ஸோ அதனால் மேக்ஸ் வந்து கம்பல்சரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 கொஷின் மட்டும், ஸோ ஒரு 5 கொஷினாவது டெய்லி நம்ம டச்சிலேயே இருந்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 25 கொஷினுக்கு 22 23ங்கிறத நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஜிஎஸை பொறுத்த முடிக்கும் ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ டைம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக டெய்லி படிக்கிறத தவிர ரிவிஷன் பண்ணாமையே விட்டுருவோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம், ஸோ ரெகுலராகவே நான் சொல்கிற விஷயம் ரிவிஷன். ஸோ ஒரு வருஷம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதேமாதிரி மேக்ஸை பொறுத்த முடிக்கும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி பேசிஸில் ஒரு 10 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாலே நம்மளால் ஒரு 3700 ப்ராப்ளம் கூட ரீச் பண்ண முடியும். ஸோ தமிழை பொறுத்த முடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கை மொதல் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஸோ 6th to 12th நியூ, 6th to 12th ஓல்டு, அதுக்கப்புறம் +1+2 நியூ சிறப்பு தமிழ், +1+2 ஓல்டு சிறப்பு தமிழ், அதுக்கப்புறம் அந்த ஓல்டு எடிஷன் புக்கு. ஸோ இதை ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ இதையும் நம்ம முடிச்சிட்டாலே இந்த ஓல்டு எடிஷன் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும், கொஞ்ச நாள்லேயே கவர் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் ஃபஸ்ட்டு முக்கியமான அவுட் சோர்ஸ் எதுன்னு சொல்கிறாங்களோ அதை முதல்ல படிக்கணும். முக்கியமான அவுட் சோர்ஸில் முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த புக்கில் இருந்து இந்த 4-5 டாப்பிக்கில் அதிகமாக கேள்வி
கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டாப்பிக்லேயும் 2 டாபிக் வந்தால் 2 கொஷின் 3 கொஷின்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஜிஎஸை பொறுத்த முடிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் தான். நம்ம 200 days ஸ்டடி பிளானில் கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணுங்கள். ஸோ முதல் இம்பார்ட்டன்ஸ் பாலிட்டிக்கும் ஐஎன்எம்முக்கும் கொடுங்க. ஸோ ஐஎன்எம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐஎன்எம் படிக்கிறப்ப அந்த யூனிட் 6ல் இருக்கிற ஹிஸ்ட்ரியையும் சேர்த்து படிச்சிடணும். தமிழ் படிக்கிறப்ப யூனிட் 6ல் இருக்கிற தமிழும் சேர்த்து படிச்சிடணும். அதேமாதிரி ஜாகிரஃபி படிக்கிறப்ப தமிழ்நாடு ஜாகிரஃபியும் சேர்த்து படிச்சிடணும். ஸோ இதெல்லாம் திருப்பி நான் சொல்கிற விஷயந்தான். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்மளால் இந்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ டு ஆல்.